எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தான் சமைக்க போகிறோம். இந்த ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு சமைச்சோம்னா கசப்பே இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு வந்து காயை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் கட் பண்ணியாச்சுங்க. இந்த குழம்புக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், வறுத்துடலாம். பாவக்காய் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து கொஞ்சம் பொடி பொடியாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைஸுங்க, இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. துவரம் பருப்பு 1 ஸ்பூனுங்க, உளுந்து 1 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூனுங்க, மிளகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூனுங்க, காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை கொஞ்சங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாங்க எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு, உளுந்துங்க, இது 2 லைட்டாக சூடாகிறதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொருளையும் சேர்த்துக்கலாம். மீடியம் தீயில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற பொருளையும் சேர்த்துக்கலாம். மிளகு, மல்லி, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இந்த பொருளெல்லாங்க நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுங்க, நல்லா கலர் மாற ஆரம்பிச்சு நல்லா வாசனை வருது. இப்போ எடுத்து கொட்டி வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்கியில் காய் நல்லா கசப்பும் இருக்காதுங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காய் வதங்குற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோணுங்க, அப்போ தான் அந்த கசப்பே இருக்காது. இப்போ காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. காயிலே உப்பு பிடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ வறுத்து பொருளெல்லாம் ஆறிடுச்சுங்க. இது தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், பொடியாக அரைச்சிக்கலாங்க. நம்ம வறுத்த மசாலா பொருளை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாங்க குழம்புக்கு. பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதங்கிங்க, லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குங்க. அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். காயை வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. குழம்பு தாளிக்க தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கலாம். 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலைங்க, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் கொஞ்சம் வதக்கலாங்க. ஊற வச்சு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. புளிக்கரைசல் 1 டம்ளரும் மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ புளிக்கரைசல் வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாங்க. பாவக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்குங்க. இது தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாவக்காய் போட்டு நல்லா கொதிச்சுங்க. அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம போட்டிருக்கிற பொடியெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கடைசியாக தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம், அரைச்சது. தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். இப்போ தேங்காய் விழுது ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுருக்கலாம். பாருங்கள், சூப்பராக பாவக்காய் குழம்பு நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கி வச்சு சாப்பிட்றலாம். இந்த மாதிரி பாவக்காயில் ஒரு தாட்டி குழம்பு வச்சு பாருங்கள், கசப்பே இருக்காது, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக காய் அரிஞ்சு ஓட்டாலும் பாருங்கள், காய் இருக்கிற மாதிரியே தெரியல, அப்படியே சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ பாவக்காய் இருக்கிற மாதிரியே தெரியல பாருங்கள், அப்படியே சுட சுட சாப்பாட்டோட அப்படியே குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. காய் வருங்க, சின்னதாக இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. அப்படியே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது மாமா. அந்த மசாலாவோட சேரியில் அந்த காயோட கசப்பே தெரியல மாமா, சூப்பராக இருக்குது. சும்மா ஒரு கரண்டி குழம்பு வச்சாவே அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றலாம். பாவக்காய் பிடிக்காதவங்களும் கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.